ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே லீவு. ஸோ அதனால் லீவ் நாளில் நான் செய்ய போகிற வேலைங்கள்லாம் உங்களுக்கு இந்த vlogல நான் காட்ட போகிறேன். ஒரு சில க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிம்பிளான லன்ச் ரெசிபியும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறேன். கிளாஸ், அதுக்கப்புறமா விண்டோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வைப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கிளாஸ் க்ளீனரை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, நல்லா நம்ம வந்து அழுக்கு இருந்தது அப்படின்னா நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வச்சு இழுத்துடலாம். ரொம்ப க்ளீன் அண்ட் ஸ்பார்க்லிங் க்ளீனாக வரும். ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறது. நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி தான் க்ளீன் பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வாழ்கிறது அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. மெயினாக ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளாக தான் பண்ணணும். யாரும் ஹெல்ப்புக்கெலாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வச்சு தான் வீடுங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு க்ளீனிங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். மற்றபடி இது இருந்தால் தான் க்ளீன் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப்புக்கெலாம் ஆள் வராங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் அதிகபட்சம் தேவைப்படாது. நீங்களாக பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் தான் இருக்கும். டோர்ஸாக இருந்தாலும் விண்டோவாக இருந்தாலும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து பெரிய டாஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனரோ இல்லை இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதே மாதிரி இது வந்து வாரம் பண்ணுற ஒரு டாஸ்க்கு கிடையாது. இந்த விண்டோ சைடோ இல்லை கார்டன் சைடு இருக்க டோரை க்ளீன் பண்ணுறது, இது வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ அந்த மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உள்ள வெளியில் எல்லா பக்கமும் டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்க கிளாஸ் டோர்ஸும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த க்ளீனரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த தண்ணி எல்லாமே இப்படி இதிலே கலெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கும், அதில் வழியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். எல்லா டர்ட்டி வாட்டருமே அதில் கலெக்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து மிச்ச வேலைங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு ரொட்டீன் பண்ணிகிட்ருக்காரு. காலையில் ஜிம்முக்கு போகிற வழக்கம் உண்டு. ஸோ அதனால் அவர் அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. இவர் கிளம்புனதுக்கப்புறமா நான் மிச்ச வேலைகள்லாம் பார்க்கலான் இருக்கேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டாரு. நான் வந்து காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி ரெடி பண்ணுறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் காலையில் காஃபி எதுவும் சாப்பிட மாட்டேன். அதை நிப்பாட்டியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எதாவது வேலை ஜாஸ்தி இருக்குது, இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மட்டும் காலையில் சாப்பிட்ற வழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு காஃபின்ற கணக்கு தான். இப்போ காலையில் சாப்பிட்டேன்னா ஈவினிங் சாப்பிட மாட்டேன். இல்லைன்னா நான் வந்து ஈவினிங் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பர்டிகுலராக வந்து கொஞ்சம் நம்மளுக்கு செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்கிற வேலையாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்க, அந்த கிளாஸ் க்ளீன் பண்ணுறது, அடுத்து வந்து மெயினாக வந்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருக்குது. எங்களோட கபோர்ட்ஸ் எல்லாம் என்னோடது ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். அவரோட ஷர்ட்ஸ் இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி கொஞ்சம் நல்ல யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே சேரிட்டி பூத் இருக்கும், அங்கே போய் போடணும். ஸோ அதனால் அது ரெடி பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு முன்னால் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்றேன். இன்றைக்கி வந்து லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன். சப்பாத்தி, அதுக்கப்புறமா தாலில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி, அதுக்கப்புறமா பட்டர் பீன்ஸில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு மட்டும் என்னோடய ஸ்டாண்ட் மிக்சரில் பிசைஞ்சிக்க போகிறேன். மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணுறப்போ சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். பூரினா நம்ம உடனே பிசைஞ்சு போட்டுடலாம். சப்பாத்தி வந்து கொஞ்சம் நேரம் ஊறினா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும்.
இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து டீக்ளட்டரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கபோர்ட்லாம் ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொஞ்சம் பழசான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண ட்ரெஸ் இதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் அட்லீஸ்ட் அப்படின்னா அவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே சேரிட்டி பூத்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருவோம் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஷர்ட்ஸ்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ண ஷர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே நிறைய பூத்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் நம்ம ஈவினிங் வந்து போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ அந்த வேலையை பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் இவங்க வந்து குயிக்காக லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளான லன்ச்சு தான். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தால் ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து பூண்டு இதெல்லாம் வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அவர் வந்து ஜிம்லேருந்து வந்துட்டார். வந்தனமே வந்து ஸ்மூதி ஒன்று சாப்பிடுவார், ப்ரோட்டீன் ஸ்மூதி. ஸோ அது பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா தான் மிச்ச வேலைலாம் அவர் பார்ப்பார். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நான் இங்கே வந்து சைடில் குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் யூஸ் பண்ண பிளெண்டர் பார்த்திங்கன்னா நிஞ்சா. நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, இந்த பிளெண்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் வந்து ஸ்மூதி இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த பிளெண்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் விலாகில் பார்த்துட்டு என்ன பிளெண்டர்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து நிஞ்சா. ஸோ நான் யூஸ் பண்ணுற மிக்சி வந்து ஹாமில்டன் பீச். நான் அதை பற்றின வீடியோ தான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். நிறைய பேர் அதை பற்றி ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஜென்யூனான ஃபீட்பேக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 3 months டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அடுத்த வீடியோ வந்து ஹாமில்டன் பீச் பற்றி தான் நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அதில் இருக்க எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஸ்மூதி மேக்கர். ஸோ இதுக்கு வந்து 2 ஜார் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் சட்னி எதுவாக இருந்தாலுமே அரைக்கலாம். நல்லாவே உங்களுக்கு ஃபைனாக அரைச்சிரும். பர்டிகுலராக வந்து ஸ்மூதி ஜூஸஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நல்ல கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா டால் கண்டெய்னராக வரும். இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ப்ரீசெட் ஆப்ஷன் பிளெண்டு, இல்லாட்டி மேக்ஸ் பிளெண்ட் அதுவும் இருக்குது. இல்லைன்னா நீங்களாக மேனுவலாகவும் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடும் இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி வந்துடும். ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டர் இது. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கேட்டவங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிருக்குன்ட்டு. ஒரு 50 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிரும். இப்போ நம்ம வந்து தால் கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். பருப்பை நல்லா கழுவிட்டு நான் வந்து அதிலே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். ரஃப்பாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் இந்த தால் கிரேவி பண்ணுறது. அடுத்தது இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் குலைவாக உங்களுக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த தாலை கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ பருப்பை நல்லா பொங்காமல் வேகிறதுக்காண்டி நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிவிட்டு 10 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டைம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டர் பீன்ஸ் கிரேவி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இது. அதனால் நான் டீட்டெயிலாக எதுவும் எடுக்கலை. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ட்ரையாக பண்ணோம் அப்படின்னா ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்திக்கு கூட நம்ம கிரேவியாக வச்சுக்கலாம். இப்போ தால் வந்து நல்லா உங்களுக்கு வெந்துடுச்சு. நான் அதை தாளிக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
நம்ம இது கூடவே வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வந்து பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததை வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாலுக்கு வந்து காரமே பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் நல்லா 2 கீரி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நீங்கள் வந்து இதில் வேறு எதுவும் மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை அப்படியே சேர்த்துடலாம். அதிலே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துட்டோம், பூண்டும் அதிலே சேர்த்துட்டோம். ஸோ அதனால் அப்படியே நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, நம்மளுக்கு தால் ரெடி ஆயிடும். இப்போ இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசரத்தில் இருக்கீங்க, இல்லை காய்கறி வீட்டில் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெசிபி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிட முடியும். அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் தான் டோட்டலாகவே உங்களுக்கு ஆகும். பருப்பு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு தால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி தோசைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, மாவு நல்லா ஊறி இருக்குது. சப்பாத்தி தேய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தியும் செஞ்சாச்சு. லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா பாக்கி இருக்க க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சேரிட்டியில் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். இப்போ எல்லா குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் டிஷ்வாஷரை நான் இன்றைக்கி லோட் பண்ண போகிறேன். எல்லா பாத்திரங்களையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அடுப்பு ஏரியாவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் டிஷ்வாஷருக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் க்ளீனிங்க்குன்ட்டு. எங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். பவுடர்லாம் இங்கே கிடைக்காது, டேப்லெட்ஸ் மட்டும்தான். ப்ளஸ் வந்து நான் ரின்ஸ் சைடும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ பாத்திரங்கள் பலன்னு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இது 2ம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது பாத்திரம்லாம் லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே ஒரு ஆம் இருக்கும், அதை சுற்றி பாருங்கள். அதே மாதிரி கீழேயும் ஒன்று இருக்கும், அதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு தட்டாமல் ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணிடும். இப்போ வெளியில் கிளம்பியாச்சு. சேரிட்டியில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸும் எடுத்தாச்சு. இங்கே வந்து ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ட்ரீஸ் எல்லாமே அதோட கலர் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் போக போக நல்லாவே டார்க் ஆகி இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டைமில். இப்போ வந்தாச்சு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேரிட்டி பூத்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம தேவையில்லாத பொருட்கள், அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்க பொருட்கள், இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க பொருட்கள் கூட இதில் போடலாம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸ், ஷூஸு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த பூத்தில் வந்து போட்டுடலாம். ஸோ அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அங்கங்கே பெரிய ஷாப்பிங் மால், அதுக்கப்புறம் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இந்த சேரிட்டி பூத்ஸ் இருக்கும்.
ஸோ ட்ரெஸ்ஸஸையும் அங்கே சேரிட்டியில் போட்டாச்சு. ஸோ வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸும் இங்கே டெஸ்கோலே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.